ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி வெஜ்ஜு நூடுல்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 100 கிராம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரை வெங்காயத்தை வதக்கினா போகிறோம், பொன்னிறமாக வதக்க வேண்டாம். இந்தமாரி நல்லா உதிரியாக இருந்தால் நூடுல்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். கேபேஜ், கேரட், குடமிளகா, காய்கறி எல்லாமே 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிடலாம். காய்கறி தேவைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் நூடுல்ஸ்க்கு ஈக்குவலாக காய் எடுக்கும்போது இது கரெக்டாக இருக்கும். காய்கறிக்கு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து காய்கறியை நல்லா வதக்கிடலாம். காய்கறி எல்லாமே பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதக்கினா டேஸ்ட்டு மாறிடும். மூடி போட்டும் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்த்தாச்சு. இப்போது 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். க்ரீன் சில்லி சாஸ் கூட தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸு உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். சாஸ் எல்லாத்துலேயும் கலந்து வர மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்துலேயும் நல்லா கலந்து வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிளறும் போதே பெப்பர் பொடியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தமாரி நல்லா கலந்து விட்டுறலாம். காய் வாயில் கடிப்பட்டுக்கிட்டு நூடுல்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் என்றைக்கும் உடம்புக்கு நல்லது. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு நூடுல்ஸ் வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே வெஜ்ஜு நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.